ஹாய். பாகிஸ்தான்ல 40 பேருக்கு மேல டிஃபென்ஸ் ஃபோர்ஸால இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அ காஷ்மீர் ரீஜன் பாகிஸ்தான் காஷ்மீர் ரீஜன்ல இந்த விஷயம் நடந்திருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு நாட்டு மக்கள் தனக்கு லீகலா குடுத்த ரைட்ஸ் படி போராட்டம் நடத்துனாங்கனாக்கா, அவங்க மேல அ கொலை பண்ற அளவுக்கு எந்த கவர்மெண்ட்டும் போகும். அட போகாதுலாம் சொல்ல முடியாது. அந்த இந்தியா இப்போ இந்தியா கூட இது கண்டெம் பண்ணியிருக்கு. பட் இந்தியாவும் யோகியலை பாகிஸ்தானை சொல்கிற அளவுக்கு. பாகிஸ்தானில் நடந்தது ஒரு கோரமான சம்பவம். நிச்சயமாக அந்த நாட்டு மக்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கு படம் புகட்டுவாங்க. லாஜிக்கா இல்லையா? சும்மா நம்ம ஊர் பொலிட்டீஷியன்ஸ்க்கு, எஸ்பெஷலி நார்த் இந்தியன் பொலிட்டீஷியனுக்கு இந்தியா பாகிஸ்தான் பாலிடிக்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் டூல். அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ்க்கு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஒரு பொலிட்டிக்கல் டூல் தான். அதை பாகிஸ்தான் மக்களுக்கே தெரியும். அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. இப்போது ஈஸியாக அப்படி நான் என்ன சொல்கிறேன், யார் நம்மளை கேட்க போகிறா? கவர்மெண்ட் நம்ம கையில் இருக்குது, கொன்றுவோம். கொண்டுட்டு ஏதாச்சும் ஒரு நிவாரணம் அமௌண்ட் தந்துட்டு அப்படியே அந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த கவர்மெண்ட்டும் சரி, பாகிஸ்தான் கவர்மெண்ட்னாலும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்னாலும் சரி, இதுதான் பிளான். பட் நிச்சயமாக பாகிஸ்தான் மக்கள் விட மாட்டாங்க. பாகிஸ்தான் காஷ்மீர் அந்த சம்பவத்துக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனம். நான் அப்பாவி மக்கள் போகிற நாட்டினா கொள்றது ஒரு மனிதாபமற்ற ஒரு செயல். இந்த செயலுக்கு எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இந்தியாவில் நடக்கும், அந்த இருக்கு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி வேறு விஷயம். அப்பயும் நம்ம கண்டனம் தெரிவிக்கணும். ஆக மொத்தத்தில் போராட்டம் நட்டினா அவங்கள கொலை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நினப்போ வரவே கூடாது. தட்ஸ் ஆல். சேவ் டெமோக்ரஸி, சேவ் ஹியூமனிட்டி. We stand with Pakistan Kashmiri peoples. Thank you.